இந்த மூதாட்டி முதலமைச்சரையே நெகிழ வச்சுட்டாங்கல்ல. எப்ப கிடைச்சது உங்களுக்கு இந்த வீடு? திருப்தியாப்பா? சந்தோஷமா ஓய்வு சார். சரி. அவருடைய கரங்களை பிடிச்சு ஆனந்த கண்ணீரோட நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பொண்ணு சார். 3 பொண்ணா இருக்காங்க? எங்க பேரன் இருக்கிறாங்க. எப்ப கிடைச்சது உங்களுக்கு இந்த வீடு? சந்தோஷம். சரி சரி. நிச்சயமா இது அவங்களுக்கு ஒரு கனவு இல்லம் தாங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே நிறைய பேருக்கு வீடுகள் கிடைச்சிட்டு இருக்கு. அதுல இந்த மூதாட்டிக்குமே வீடு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்களாமா. அவங்க எல்லாருக்குமே பசங்க இருக்காங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த மூதாட்டியை பார்த்து பேசியிருக்காங்க. அவங்க உடனே உட்காருப்பா அப்படின்னு அவர் உட்கார வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் சந்தோஷமா திருப்தி அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னதோட அவருடைய கரங்களை பிடிச்சு ஆனந்த கண்ணீரோடு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஓய்வூதியமும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே வீட்டுல இருந்து வெளியில வந்த உடனே அங்க இருந்து ஒரு குட்டி குழந்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், மத்தியானம் தான் சாப்பிடுறேன், காலையில சாப்பிடுறது இல்ல, ரொம்ப பசிக்கும். ஆனா நீங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பெரியவங்க பேசுற மாதிரி பேசியிருக்காங்க. இது எல்லாமே முதலமைச்சர் அவர்களை நிகழ வச்சிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு பிஹேண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் சாமுக்கா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பாவும் அம்மாவும் காலையில் வேலைக்கு போகிறாங்க. நான் அப்பாவை சாப்பிட்றதில்ல, அதனால் நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன். இப்போ ஐயா காலை உணவு திட்டம் கொடுத்ததுனால நான் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கிறேன். என்ன சாப்பாடு போடுறாங்க? காலையில் பொங்கல் காய்கறி சாம்பார். நல்லா இருக்கா? ஆ, பிடிச்சிருக்கா? சரி சரி.